வணக்கம் அன்பர்களே, அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். இன்றைய பதிவு குரோதி வருடம் வைகாசி மாதம் கடக ராசி அன்பர்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள் தான். சந்திர பகவானை ஆட்சி வீடாக கொண்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்க ராசிநாதன் இந்த வைகாசி மாத தொடக்கத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார். அப்போ உங்க மனம் எண்ணம் நன்றாக இருக்கும். ஆனா சந்திரன் எப்படி வளர்வது தேய்வதுமாக இருக்கிறதோ அதே போலதான் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் வளர்வதும் தேய்வதுமாக இருக்கக்கூடிய தன்மை. இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி போய்கொண்டிருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்க மனதில் ஒரு குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கும். அப்போ எந்த ஒரு புதிய முயற்சி நீங்க செய்தாலும் கொஞ்சம் யோசித்து அலசி ஆராய்ந்து செய்வது நல்லது என்பதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தனஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்வது உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தான். என குருவோடு சேர்ந்திருக்கார். குருங்கிறது தனக்காரகனோடு தனஸ்தானாதிபதி இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அப்போ பணம் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்பை உங்களுக்கு தரப்போவது இல்லை. பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு. ஆனா சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து அஷ்டம சனியாக இருந்து கொண்டு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்போ பணம் வரும். ஆனா அந்த பணத்தின் மூலமாக ஒரு பிரச்சனையும் வரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போ என்ன பண்ணணும்? பணம் டீல் பண்ணக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும். கணவன் மனைவியினுடைய பேச்சை கேட்பதும், மனைவியா இருந்த கணவனுடைய பேச்சை கேட்பதும், 2 பேரும் ஒரு முடிவு எந்த விஷயம் எடுத்தாலும் சேர்ந்து முடிவெடுப்பதும், 3ஆம் நபர்களுடைய குறுக்கீடு உங்க குடும்பத்துக்குள் வராமல் பார்த்து கொள்வதும் சிறப்பு. அதே சமயத்தில் உங்களுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதாவது வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எது நமக்கு முடியுமோ அது மட்டும் நம்ம வாக்கு கொடுக்கணும். தேவையில்லாத விஷயத்தில் வாக்கு கொடுப்பதை தவிர்த்து கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் இடம் என்பது முயற்சியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அந்த முயற்சி ஸ்தானம் வலுப்பெறப் போகிறது. குருவினுடைய பார்வையால் உங்களுடைய முயற்சி தன்னம்பிக்கை பெருக போகிறது. அதாவது இதுவரைக்கும் என்னவோ ஏதோ நடக்குது, எப்படியோ ஒரு மாதிரி ஒரு டல்லாக இருந்தவர்கள் எல்லாமே இப்போ ஒரு எழுச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. பிரயாணத்தின் அதிக பிரயாணம் உங்களுக்கு இருக்கும், அலைச்சல் திருச்சல் இருக்கும். அதன் மூலியமாக லாபங்கள் அனுபவிக்கக்கூடிய தன்மை, டிரான்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இசை சம்பந்தப்பட்ட, கவிதை சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தத்தையும் அதன் மூலமாக புகழையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. ஸ்ட்ராங்கா சொல்லலாம். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அப்ப 4ஆம் இடம் என்பது என்ன? சுகஸ்தானம். சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களுக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு வீடு, ஒரு இடம் வாங்குறது, ஒரு விவசாய பூமி வாங்குறது, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள், அதற்குண்டான எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆனா எந்த ஒரு இடத்தை வாங்கினாலும், ஒரு நிலத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட் மட்டும் நல்லா பர்ஃபெக்டா இருக்காங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க பார்த்து வாங்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனியா இருக்கு. ஏதோ ஒரு வகையில கொண்டு போய் ஏதாவது ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம். இந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 5க்குரியவன் தனக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் போது நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதுவும் அந்த 5ஆம் இடத்தை குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது கூடுதல் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ என்ன? குழந்தைகளால நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அப்போ உங்க குழந்தைகள் உங்களோட ஒரு சின்ன ஒரு வகையில ஒரு பிரிந்திருந்து அல்லது தூரமாக விலகி இருந்து இல்லது சின்ன மன கஷ்டங்கள் ஏதாவது ஏற்படுத்தி கொண்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வைகாசி மாதத்தில் தீரக்கூடிய அமைப்பு. குழந்தைகளால நல்லவைகள் நடக்கக்கூடிய, உங்களால குழந்தைகளுக்கும் குழந்தைகளால உங்களுக்கும் நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். குழந்தை
குழந்தை பிறப்புல பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தவர்கள், குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்கள், ஒரு 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு திருமணம் ஆகிட்டது, ஆனா இன்னும் குழந்தை பாக்கியமே கிடைக்கல, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஆனா தடையவே இருந்தது. ஆனா இந்த வைகாசி மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கு. ஏன் சொல்றேன்னா, குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு இதுவரைக்கு இருந்த அழுத்தங்கள், பிரஷர்கள், குழந்தைகளால் இருந்த விஷயங்கள் இப்போ விலக காத்து கொண்டிருக்கிறதுங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம எடுத்துக்கலாம். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ கடன் இருந்தது, கடனால பிரச்சனை இருந்தது, கடனை வாங்கிட்டு இருக்கோம், கடனை எப்படி கட்ட முடியலையே என்று தவித்து கொண்டிருந்தவர்கள் இப்ப கடனை கட்டக்கூடிய சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். ஏன் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, 6க்குரியவன் தனக்கு 6ல போய் மறைஞ்சிட்டார். அப்போ உங்களுக்கு கடன் இல்லாத தன்மையை உருவாக்கணும் அல்லவா, அதற்கான சந்தர்ப்பங்களை உங்களை உருவாக்கும். அதே சமயத்தில் எதிர்ப்பு இருந்தது, பகை இருந்தது, அதெல்லாமே இப்ப விலகக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு, அது விலகக்கூடிய தன்மையை நோக்கி செல்லும். ஆனா கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போகாமல் பார்த்து கொள்வதும் இங்க அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போயிருச்சு அப்படின்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் அப்படிங்கிற நிகழ்வு உங்களுக்கு சென்று கொண்டிருக்கும். திருமணஸ்தானத்தை பார்க்கிறார். 7க்குரியவன் 8ல போய் மறைஞ்சிருக்கார். 7க்குரியவன் தனக்கு 2ல இருக்கார். குருவினுடைய பார்வை இப்போ திருமணஸ்தானத்தில் விழுகிறது. அப்போ கடந்த சில மாதங்களாகவே திருமணம் நடக்கல, திருமணத்தில் தடை இருந்தது, திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது, திருமணம் ஆகிவிட்டது, ஆனா கணவன் மனக்குள்ள ஏதாவது ஒரு மன கஷ்டங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போ அந்த சங்கடத்தில் இருந்து விலகக்கூடிய ஒரு நல்ல மாதம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா குரு 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார், லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார். குருவால உங்களுக்கு நல்லது. குருங்கிறது யாரு? பெரிய மனிதர்கள். குருங்கிறது யாரு? கடவுளுடைய அனுகிரகம். எத்தனை கோயிலுக்கு போய் வேண்டி இருந்தீங்க, எத்தனை இஷ்ட வழிபாடு வேண்டியிருந்தீங்க, எத்தனை பிரார்த்தனைகள் வைத்தீர்கள், அதெல்லாமே இனிமேல் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 8ஆம் இடத்துல சனி இருக்கார், அஷ்டம சனி. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துட்டு இருக்கணும். என்ன தொல்லை கொடுக்கணும்? உங்க மனசு நல்லா இல்லை, மனசுல ஏதாவது ஒரு வழியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது நல்லா இருந்தா அது நல்லா இல்லை, அது நல்லா இருந்தா இது நல்லா இல்லை, எதையோ நினைத்து எதையோ போட்டு குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்ற காரணத்தால கொஞ்சம் பாசிட்டிவ் எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்களை தடை செய்துவிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கூட்டிக் கொள்வது உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். வெளிநாட்டு தொடர்புகள் ஒரு சிலருக்கு உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய, ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் சொல்லணும். அந்த செவ்வாய் பகவான் 5க்குரியவன் 9ஆம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை தரும். அதாவது ஒரு வெளிநாட்டில் ஒரு உயர்கல்வி படிக்கணும், ரொம்ப நாளாக என்னுடைய ஆசை இருந்தது, அது சாதிக்கவே முடியல அப்படின்னு இருந்தவர்கள் இந்த வருடம் இந்த மாதத்திலிருந்து அதுக்குண்டான அனுகூலங்களை கொடுக்கிறது. கடவுளினுடைய அனுகிரகங்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள், கடவுளுக்காக பிரார்த்தனை செய்வதற்காக டிராவல் பண்ணுவது, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸாக இருக்கக்கூடிய தன்மை. உயர்கல்வி ரிசர்ச் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு, கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடத்து அதிபதி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 19ஆம் தேதி, ஜூன் 1ஆம் தேதி 10க்குரியவனான செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார். அப்போ தொழிலில் மாற்றத்தை செய்யக்கூடிய தன்மை, வேலையில் மாறணும்னு நினைக்கிறவங்க மாறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், வேலையில் நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் தரல, ஏதோ ஒரு வகையில் தொல்லைகள் இருந்தது அப்படின்னா அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு, உங்கள் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், இது எல்லாமே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நல்லா இருக்கு. இதுவரை வேலை எப்படியோ வகையில் இழந்துட்டேன், ஆனால் வேலை கிடைக்குமா அதுக்கான ட்ரை பண்ணி கொண்டிருப்பவர்கள் இந்த மாதத்தினுடைய இறுதியில் நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். என லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்கு. குரு இருக்காரு, சூரியன் இருக்காரு, சுக்கிரன் தனஸ்தானாதிபதி உட்கார்ந்து இருக்கார், 11க்குரியவன் லாபாதிபதி அங்கே இருக்கார், பாக்யாதிபதி அது இருக்கார். அப்போ தொட்டது தொடங்கும். எந்தெந்த காரியங்கள் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும்.